ஹாய் எவ்ரிவான், வணக்கம். ஐ எம் ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் டாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் பாலிசி தான் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வாய் எக்கனாமிக்ஸ்? இந்த கேள்வி வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மாஸ்டர்ஸ் படிக்கிற இந்த டைமில் கேட்கல, பட் நான் பேச்சுலர்ஸ் எக்கனாமிக்ஸ் செஞ்சப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க வாய் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. வாய் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் பாலிசின்னு சொன்னேன் இல்லையா. எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட சாய்ஸ். ரிசர்ச் பாலிசி வந்து என்னோட சாய்ஸ் கிடையாது. இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் படித்தாலே வந்து அது எக்கனாமிக்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் பாலிசி. ஸோ எனக்கு ரிசர்ச் பாலிசினா ரொம்ப உண்மையாலே சொல்லணும்னா அப்ளை பண்ணுறப்போ அது என்னன்னு கூட எனக்கு பெருசாக தெரியாது. ஜஸ்ட் ப்ரீஃப்லி தான் தெரியும். பட் எனக்கு எக்கனாமிக்ஸ் வேணும்னா அதை நான் எடுத்து தான் ஆகணும். அது ஒரு செட்டாக தான் வருது. அதனால தான் வந்து நான் ரிசோர்ஸ் பாலிசி வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சோஃபா நல்லா தான் போகுது. வாய் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் வந்து ஸ்கூல்லலாம் வந்து எக்கனாமிக்ஸ் படித்தது கிடையாது. டிகிரி தான் வந்து நான் எக்கனாமிக்ஸ் செஞ்சேன். ஸோ ஸ்கூலில் வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து தமிழ்லாம் எடுப்போம் இல்லையா, தமிழ் இலக்கியம் எடுத்தேன். கூட வந்து அக்கௌண்ட்ஸ் பேப்பர் ஒன்று எடுத்தேன். ஏன்னா என் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கணும்னா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எடுத்தேன். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்போ வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம வந்து அக்கௌண்டிங் படிக்கலாம், இந்த சப்ஜெக்ட் நமக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து யூபிஎம்மில் ஃபவுண்டேஷன் செஞ்சேன். ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷனுமே வந்து ஃபவுண்டேஷன் இன் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ். சில பேர் வந்து நீ அக்ரிகல்ச்சரல் சூஸ் பண்ண, அது நான் சூஸ் பண்ணது கிடையாது. பட் யூபிஎம்மில் ஃபவுண்டேஷன் செய்யணுன்னா நம்ம அது தான் செஞ்சாகணும். ஸோ நான் வந்து அது செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் சம்திங் வந்து எஸ்டிபிஎம் ஃபார்ம் 6 கிளாஸ் போனேன். அதில் வந்து பிகாஸ் ஐ வாண்டட் டு டூ அக்கௌண்ட்ஸ் இல்லையா, சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்காமல் அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் அது இருக்கிற அலையரன் ஸ்ட்ரீம் எடுத்தேன். ஸோ அங்கே தான் வந்து நான் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கும். ஆனால் அப்போ அந்த அவேர்னஸ் எனக்கு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கடைசியில் வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, 10 மார்க் கொஷின். நான் வந்து 10க்கு 10 எடுத்தேன். அது ரொம்ப ஈஸி. ஆனால் நான் 10க்கு 10 எடுத்தேன். மேபி ஐம் குட் இன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்கனாமிக்ஸை வந்து மைண்டில் ஒரு சைட்டில் வச்சுருந்தேன். நமக்கு எக்கனாமிக்ஸ் நல்லா வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் வந்து நான் ஸ்கூல்லேயும் சயின்ஸ் தான் படித்தேன், ஃபவுண்டேஷனும் வந்து சயின்ஸ் தான் படித்தேன். ஸோ நான் வந்து எக்கனாமிக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துச்சு. ஏன் வந்து மெடிசன் ப்ளஸ் என்னோட எஸ்பிஎம் ரிசல்ட் வந்து ஸ்டேட்டஸ் எடுத்தேன் வித் 6 years ப்ளஸ். ஸோ அது நாட் அ வெரி ஈஸி ரிசல்ட் டு கெட். ஸோ நிறைய பேர் வந்து நீ ஏன் வந்து எக்கனாமிக்ஸ் எடுக்கிற, டாக்டர் மெடிசன் எடுக்காமல் இன்ஜினியரிங் எடுக்காமல் நீ ஏன் வந்து எக்கனாமிக்ஸ் எடுக்கிற, அந்த டைம் அந்த காசை வந்து ரொம்ப லோவாலாம் என்கிட்ட ஆளுங்க பேசியிருக்காங்க. ஸோ அப்பயும் அந்த எஸ்டிபிஎம்மில் ஒரு நாள் ஃபார்ம் 6ல் ஒரு நாள் கிளாஸில் வந்து எனக்கு எக்கனாமிக்ஸ் பிடிச்சிருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு நான் அப்ளை பண்ணுறப்போ நிறைய சாய்ஸஸ், 5 சாய்ஸ் நாங்கள் வந்து 5 சாய்ஸ் பண்ண முடியும். மெட்ரிகுலேஷன்லேருந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா 7 சாய்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு அதே யூனிவர்சிட்டியில் டிகிரி செய்கிறீங்கன்னா 5 சாய்ஸ் பண்ணலாம். அவங்க கண்டிப்பாக 5ல் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவாங்க. அதில் வந்து நான் 4 சயின்ஸ் ரிலேட்டட் காஸ், 1 வந்து எக்கனாமிக்ஸ் போட்டேன். அப்போ எனக்கு கிடச்சது வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, நான் வந்து 5ல் 4 வந்து சயின்ஸ் ரிலேட்டட் போட்டேன், 1 தான் எக்கனாமிக்ஸ் போட்டேன். அப்பயும் எனக்கு இந்த எக்கனாமிக்ஸ் தான் வந்து கிடச்சிது. அப்போ வீட்டில் கேட்குறப்போ வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா, பிகாஸ் நான் வந்து ரொம்ப ட்ராவல் அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்செலாம் வந்து ரொம்ப கவனிப்பேன்னு சொல்ல முடியாது. எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்போ இருந்துச்சு. இப்போயும் இருக்குது தான். பட் இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, ட்ராவல் பண்ணுறதுனால இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ வந்து டே டு டே லைஃபே எனக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் யோசிச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சின்ஸ் ஐம் குவைட் நியூ டு ஆஸ்திரேலியாங்கிறதுனால. பட் அப்பயுமே வந்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருந்துச்சு. நம்ம செய்தியிலலாம் சொல்லுவாங்க இல்லையா, ரிங்கிட் மலேசியாவோட வேல்யூ வந்து ஏறுது இறங்குது. ஸோ அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருந்ததுனால வீட்லேயுமே வந்து சரி உனக்கு தான் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் எனக்கு மெடிசன்லலாம் வந்து எல்லாமே வந்து எஸ்பிஎம் ரிசல்ட் பார்த்தோன்னா வந்து மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு அதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் நான் எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டேன். எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கிறப்போ வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டியாச்சும் எக்கனாமிக்ஸ் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கியா ஸ்ரீகான்னு சொல்லிட்டு கிடைச்சா கேட்டிங்கன்னா ஒரு செகண்ட் கூட நான் யோசிச்சதே கிடையாது. பிகாஸ் எனக்கு உண்மையிலேயே எக்கனாமிக்ஸ் பிடிச்சி தான் நான் படித்தேன். இப்போ கூட நான் பிடிச்சி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வியூவில் நான் சொல்கிறேன். பிகாஸ் நான் வந்து எக்கனாமிக்ஸ் தான் படிக்கிறேன்னு சொன்னால் நிறைய பேர் உனக்கு எப்படி எக்கனாமிக்ஸ் ஈவன் விளங்குதுன்னே கேட்குறாங்க. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்ட். அண்ட் ஐ திங்க் அது வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, நம்மளால் பார்க்க முடியும்.
இப்போ நம்ம எக்கனாமிக்ஸில் வந்து வேலைன்னு பேசுகிறோம், ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோம். வேறு என்ன, ஐ ஃபீல் எக்கனாமிக்ஸில் இருக்கிற ஒரு 85 to 90% திங்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் தான். இப்போ ஃபிசிக்ஸில் வந்து ஒரு காடி இந்த ஸ்பீட்டில் போகுதுன்னா அந்த ஸ்பீட் வந்து காடி ஓடினா மேபி கொஞ்சம் தெரியும், பட் ஒரு கொஷனில் வந்து அந்த ஸ்பீட், அந்த இனர்ஷியா, அந்த மொமெண்டம் அதெல்லாம் வந்து நம்மளால் பெருசாக பார்க்க முடியாது. கெமிஸ்ட்ரியுமே வந்து இந்த கெமிக்கல் லைக் இட்ஸ் ஜஸ்ட் அ சப்ஸ்டன்ஸ், லைக் அதனால் எனக்கு என்ன இருக்குது அந்த மாதிரி. பயாலஜி வந்து எஸ் இட்ஸ் குவைட் ரிலேட்டபிள், பட் எனக்கு வந்து ரத்தம் வந்து அவ்வளோவா இது இல்லை. ஸோ எனக்கு அதனால் பயாலஜி இஸ் அ பிக் நோ டு மீ. பட் எக்கனாமிக்ஸ் வந்து இட்ஸ் வெரி ரிலேட்டபிள். லைக் ஒரு விஷயம் நம்ம படித்தோம்னா நம்ம தினசரி வாழ்க்கையில் வந்து அதை பார்க்க முடியும், அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஏன்னா நான் வந்து எக்கனாமிக்ஸ் படித்ததுனால தான் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரில. பட் எக்கனாமிக்ஸ் பிரின்சிபல் நிறைய விஷயம் வந்து நான் என் லைஃப்லேயும் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எக்கனாமிக் டேர்ம்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப டெய்லி லைஃப்லலாம் வந்து யூஸ் பண்ணுவேன். கூட்டத்திங்கன்னா அப்போ இப்படி ஓரக்கண்ணில் பார்க்கோங்க இஃப் அது வந்து எக்கனாமிக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நான் வந்து அது ரொம்ப யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த பிரின்சிபலுமே வந்து நான் டெய்லி லைஃப்லையுமே ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ரொம்ப பேசிக்கான பிரின்சிபல்லாம் வந்து நம்ம எல்லா விஷயத்துலையுமே யூஸ் பண்ண முடியும். எக்கனாமிக்ஸ் பிரின்சிபல், பட் நம்ம எல்லா விஷயத்துலையுமே அதை யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப அசிமிலேட்டட் ஆகிடுச்சு எக்கனாமிக்ஸ் வந்து என்னோட லைஃப்லேயே. ஸோ நான் மாஸ்டர்ஸ் வந்து எக்கனாமிக்ஸாக வேறு ஃபீல்டா அப்படின்னு யோசிக்கிறப்போ அஃப்கோர்ஸ் நான் மெரீன் செக்டர் வந்து கன்சிடர் பண்ணேன். பிகாஸ் நான் அதில் 2 வருஷம் வேலை செஞ்சதுனால எனக்கு தாட் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வேறு செக்டர்லாம் வந்து யோசித்து பார்க்குறப்போ அண்ட் கடைசியில் மாஸ்டர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் தான் அது கரெக்டாக வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஐ எம் ஆக்சுவலி டூயிங் மாஸ்டர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். அண்ட் இது வரைக்கும் நான் கொஞ்சம் கூட யோசிச்சது லைக் எதுவுமே ரிக்ரெட் பண்ணது கிடையாது, யோசிச்சதே கிடையாது நம்ம ஏன் வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் என்னை சுற்றி இருக்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நான் கிராஜுவேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் ஏன் எக்கனாமிக்ஸில் கிராஜுவேட் பண்ண, உனக்கு இருக்கிற ஸ்கில்க்கு நீ வேறு ஏதாச்சும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன ஸ்கில் அதெல்லாம் தாண்டி என்ன பிடிச்சிருக்குங்கிறது ஐ திங்க் இட் மேட்டர்ஸ். எல்லாத்துக்கும் அந்த சாய்ஸ் கிடைக்காது, எனக்கு அந்த சாய்ஸ் கிடச்சிது. ஸோ ஐ சூஸ் வாட் ஐ லைக். அந்த நிமிஷத்தில் வந்து அது எனக்கு பிடிக்கும்னு நினச்சி கூட நான் எடுக்கல. ஒரு வேலை இது நமக்கு பிடிக்கும், பிகாஸ் மற்றதெல்லாம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு இதில் தான் எடுத்தேன். பட் யா, இட்ஸ் டூயிங் குட் இன் மை லைஃப். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பிகாஸ் வை எக்கனாமிக்ஸ் இந்த கேள்வி நான் நிறையா வாட்டி ஆளுங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் பெருசாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. ஸோ இந்த கேள்வி வந்து ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பை அண்ட் தேங்க்யூ.